நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 1141 வாக்குச்சாவடி மையங்களுக்கு நெல்லை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்திலிருந்து 249 வாகனங்கள் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூட வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்படுகின்றன? வணக்கம் கனிமொழி. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டசபை தொகுதிகளுக்கும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட தாலுகா அலுவலகங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான நெல்லை அரசு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. நெல்லை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி தலைமையில் நெல்லை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக அரசு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு கொண்டு வருவதற்கு 249 வாகனங்கள் அனைத்தும் ஆயுதப்படை வளாகத்தில் ரெடியாக இருக்கிறது. வாக்குச்சாவடியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாவட்டத்தில் 70 பதட்டமான வாக்குச்சாவடி உட்பட 1141 வாக்குச்சாவடிகளுக்கு போலீசார் பணியமர்த்தப்படுகின்றனர். 245 பதட்டமான வாக்குச்சாவடியில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பதட்டமான வாக்குச்சாவடியில் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 36 போலீஸ் நிலையங்களில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வாக்குச்சாவடியில் பணியாற்றும் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தேவையான வாக்கி டாக்கி உள்ளிட்டையும் வழங்கப்பட்டுள்ளன. நெல்லை பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 426 வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணி மேற்கொள்வதற்காக போலீசார் மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் தயாராக இருக்கின்றனர். அவர்களுக்கான வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களில் GPS கண்காணிப்பு கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த வாகனங்கள் எந்த பகுதியில் செல்கிறது என்பதை எளிதில் கணிப்பிடலாம் என தெரிவித்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.